குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு எஸ்ஆர் ட்ரக் வைப்ஸ். வெல்கம் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:23 டியூட்டி வந்துடுச்சு. நேற்று சொல்லியிருந்தோம்ல ஆஸ்பத்திரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க மக்களே, நான் போயிட்டு வந்துட்டு அடுத்த ஒரு டியூட்டி உங்களுக்கு நான் ஒன்று அப்டேட் பண்ணுறேன் மக்களே. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11:28ங்க. இப்போ தாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்தே வந்தேன். அப்புறம் மைக் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல, வந்துருச்சு. அதான் பிக்கப் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே நம்ம ஆர்டர் பண்ண மைக் வந்துருச்சுங்க. இது இருக்கு பாருங்கள், லாக்கர் டெலிவரி. 6 நம்பர் நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும். நம்ம போய் அந்த 6 நம்பர் அதில் போட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு மைக் இருக்குங்க. இது உள்ளே கொள்கிற அளவு உள்ளது எல்லாத்தையுமே வந்து நம்ம லாக்கர் டெலிவரி வந்து கொடுக்கலாங்க. வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ரா சார்ஜு. அதனால் நம்ம லாக்கர் டெலிவரி கொடுத்தோம் மக்களே. ஓகே, ஸ்மைல் கொடுத்துருவோம். ஓகே மக்களே, வீட்டில் போய் மைக் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். மக்களே, நம்ம வாங்கின போயா மைக்கு தாங்க ஆக்சுவலாக வந்துருச்சு. பார்சல் நான் போய் லாக்கரில் எடுத்து வந்துட்டு காட்டியிருப்பேன். உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் மக்களே. நம்ம ஆர்டர் பண்ண பூயா BYM1 மைக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஓப்பன் பண்ணிட்டு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் மக்களே. உள்ளே இருந்தது இதாங்க, ஒரு பேக்கு கேட்லாக், இது 2 தான் இருந்துச்சு. அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க மக்களே, உள்ளே இருந்தது இதாங்க, மைக்கு, கண்டென்சரு ப்ளஸ் பேட்ரி ப்ளஸ் அடாப்டர்லாம் இருக்குது, ஸ்பாஞ்ச் இருக்குது. நான் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி சொல்கிறேன் மக்களே. கண்டென்சரில் பேட்டரி மாட்டியாச்சு. இப்போ வெளில அவுட்டர் போய்ட்டு செக் பண்ணலாம். ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 1:87 ஆகுது. நம்மளோட ரெகுலர் டியூட்டி தாங்க. ஏஸ் தான் வந்துட்டு வாங்க போகிறோம். மைக்கு போட்ட மக்களே, ஆனால் அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கிளிச்சான மாதிரி ஆட்டோ டச்சு அது மாதிரி ஆகிட்டு இருக்குது மக்களே. அதனால் வந்துட்டு கழட்டிட்டு அது ரெக்கார்ட் பண்ணது வந்துட்டு சரியாகவே ரெக்கார்ட் ஆகலை. இப்போ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் மக்களே. இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வந்துச்சுல்ல, அப்படி தாங்க இருக்குது ரெக்கார்ட் பண்ணக்குள்ள. ஏன்னே தெரியலங்க, நமக்கு மட்டும் நேரம் அப்படி இருக்குது. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது மக்களே. தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே. நேற்று உள்ள வீடியோவுக்கு இன்றைக்கே பாருங்களேன், ஒரு மாதிரி கிளிச்சான மாதிரியே இருக்குது. ஏன்னே தெரியலங்க. அப்புறம் நேற்று உள்ள வீடியோவில் சுத்தமாக வந்துட்டு ஆடியோ வந்துட்டு சரியில்லை. நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2:30 மணி ஆகிடுச்சிங்க எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கே. அதனால் வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டு தூங்குறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் எடிட் பண்ணக்குள்ளே ஏசி போட்டிருந்ததுனால நான் நோட் பண்ணவே இல்லை. ரெக்கார்ட் பண்ணதை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஏசி சவுண்டு தான் வந்துட்டு கேட்டுச்சு. அதனால தான் வந்துட்டு நேற்று உள்ள வீடியோ நான் அப்லோட் பண்ணல. தப்பாக எடுத்துக்காதீங்க. சேலரி வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக நான் அதே வீடியோ நான் முடிஞ்சால் வேறு வாய்ஸ் ஓவர் ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன் மக்களே. அப்படி இல்லை அப்படின்ட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்துட்டு அப்டேட் பண்ண பார்க்குறேன் மக்களே. இப்போ வந்துட்டு புதுசாக உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. மொபைலும் வந்துட்டு அப்பப்போ இதாகுது, என்னன்னே புரிய மாட்டேங்குது மக்களே. நேற்று உள்ள வீடியோவில் நான் வந்துட்டு நிறையா பேசியிருந்தேங்க. நம்ம சேனலில் வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர் தாண்டிருச்சு, நமக்கு சம்பளம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் பேசியிருந்தோம். ஆனால் வந்துட்டு எதுவுமே இதாகலைங்க. கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுறேன் மக்களே. கடைக்கு வந்தாச்சு, வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் மக்களே. என்னன்னே புரிய மாட்டேங்குதுங்க, வாழ்க்கையில் பிரச்சனையாகவே வருதுங்க. நேற்று தான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா என்றைக்குமே இந்த மாதிரி ஆகிடுச்சு மக்களே. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளோட இது டெய்லி ஒரு வீடியோன்னு சொல்லி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மக்களே. சரி மக்களே, மணி 2:14 ஆகுது. ரெகுலர் டியூட்டி ஏஸ் தான் வந்துட்டு வாங்க வந்தோம். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைங்க. வீடியோ எடுத்தோம் அப்படின்ட்டிங்கன்னா ஒரு மாதிரி கிளிச் ஆகுது. மைக்கு போட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகுது. என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் வந்துட்டு அன்றைக்கி மாதிரி இன்றைக்கும் வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கினாங்க. அன்றைக்கி கோன் ஐஸ்கிரீம் வாங்கினோம்ல, இன்றைக்கி வந்துட்டு சாக்கோபார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் மக்களே. உள்ளே பார்க்க அப்படி தாங்க இருக்குது. நிறைய நட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே. ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் என்னான்னு தெரிலங்க, ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. என்னான்னு தெரியல. அது வந்துட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. வெளியில் வந்துட்டு ஒரு தின் லேயர் இருக்குது நட்ஸு போட்டு, அதுக்குள்ளே வந்துட்டு நார்மல் இந்த கோன் ஐஸ்கிரீம் ஃபில்லிங் இருக்குல்ல, அந்த ஃபில்லிங் தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு மேலே டாப்பில் வந்துட்டு கரெக்டாக இன்சைடில் வந்துட்டு ஒரு இன்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா வெறும் சாக்லேட்டு, சாலிட் சாக்லேட் வந்து வச்சுருக்காங்க. அது சாப்பிட்டதுனால கசக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. அது டார்க் சாக்லேட் மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்தளவு வந்துட்டு இதாகலை. ஆனால் வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரியே இருக்குதுங்க. ஏன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் நல்லா தான் இருக்குது. இது அந்த கசக்கிற இது வந்துட்டு தெரியுது. இந்த சாக்லேட் அப்படின்றதுனாலையா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க
மக்களே நமக்கு வந்துட்டு சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500 + 200 200 வந்துட்டு ஃபுட் அலவன்ஸுங்க. 1500 தான் வந்துட்டு நம்மளோட சம்பளம். அந்த 1500 அப்படியே ஊருக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு 115 ரியாலு 115 ரியாலு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக 28 நாள் தான் அது. அதுக்கு 115 ரியால் வரும். அதே மாதிரி சாப்பாட்டுக்குமே வந்துட்டு 200 வந்துட்டு பத்தாது. அது வந்துட்டு ஒரு மாதம் வந்துட்டு கூட வரும், ஒரு மாதம் கம்மியாக வரும். அதனால் வந்துட்டு அது இல்லாமல் அந்த ஷாம்பு, ப்ரெஷ்ஷு, சோப்பு இதெல்லாம் வந்துட்டு ஒரு 30-40 ரியாலு கிட்ட வந்துடும். அதனால வந்துட்டு வீட்டுக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா ஒரு 30,000 அனுப்பலாங்க. 33,000 கிட்ட வரும். 30,000 கிட்ட அனுப்பலாம். 3,000 வந்துட்டு இங்கே உள்ள செலவு எடுத்துக்கிட்டு மீதி 30,000 அனுப்பலாங்க. 30,000 அனுப்புறதுக்கு பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா 1350 கிட்ட வரும் ரவுண்டு பண்ணோம் அப்படின்னா. ஒரு ரியால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா 22 ரியாலு. அது கணக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மக்களே. மக்களே மணி பார்த்தீங்கன்னா 7:58 டியூட்டி வந்துருச்சுங்க. மேடம் வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டியூட்டி வந்துருச்சு. அதுக்கு தான் போகிறோம். எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. வீடியோ எடுக்க முடியாது. நான் ரிட்டன் தனியாக வந்தால் நான் வீடியோ எடுக்கிறேன் மக்களே. மக்களே மணி பார்த்தீங்கன்னா 8:37. இப்போ தான் வந்துட்டு மேடம் ட்ராப் பண்ணியாச்சு. திரும்பி 12:30 வந்து அழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். நம்ம ஸ்பான்சருக்கு சாப்பாடு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போய் வீட்டுக்கு போனால் தெரியும். ஓகே மக்களே. மக்களே மணி பார்த்தீங்கன்னா 11:43. மேடம் நம்மளை 12:30 மணிக்கு தான் வர சொன்னாங்க. அங்கேருந்து போக அரை மணி நேரம் தான் ஆகும். நம்ம தான் வந்துட்டு பிஃபோராக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. அதோட வீடியோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே போயிட்டு அங்கே நேற்று உள்ள வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. ஓகே மக்களே, மறக்காமல் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு உங்களை வந்துட்டு ஒரு புது வீடியோ பார்க்குறேன் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. செம்ம பசிங்க. அதான் இப்போ இது வாங்கிட்டு வந்தேன். ப்ரோஸ்ட்டு சரியான பசிங்க. மலையாளி கடை திறந்துருக்கோம். அதான் அது போய் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் மக்களே. மணி இப்போயோ 1:20 இதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு படுக்கணும் மக்களே. ஓகே மக்களே, மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:18. இப்போ தான் டியூட்டி முடிஞ்சிச்சு. வண்டியை பார்க் பண்ணியாச்சு. நான் 11:40க்கே எண்டு எடுத்துட்டேங்க. விஎன் ஆப் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிமோராவில் வந்துட்டு காலையிலேருந்து எடுத்த ஃபுட்டேஜை ஒன்று அப்படியே பண்ணி நான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்டு எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு எண்டு எடுத்துட்டேன். 11:40லேருந்து எக்ஸ்போர்ட்டு போட்டேங்க. கிட்டத்தட்ட 50 நிமிஷமாக எக்ஸ்போர்ட் போட்டேன். எக்ஸ்போர்ட்டே ஆகலைங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அட போடா, என்னடா வாழ்க்கை மயிர் வாழ்க்கை.